சிவனே துணை சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தை மாதம் பிறக்கிறதுனால முக்கியமான நன்மைகளை சந்திக்க போகிற 3 ராசி சேர்ந்தவங்க யாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசியில் பார்த்திங்கன்னா சூரியனோட பெயர்ச்சி நடக்க போகுது. அதாவது மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு மகர ராசியிலேயே சூரியனோட பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுடைய பண வரவு பார்த்திங்கன்னா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மரியாதை புகழ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் நீங்கள் வேலை செஞ்சிட்டிங்கன்னா அதில் தாமதம் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையில் பணியிடத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா மனசில் சில கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இருக்குது. பண வரவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதுக்காக கோவப்பட்டுட்டு ஏதாச்சும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு குடும்ப பிரச்சனையை உங்களோட பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுங்க. அதை விட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. கண்டிப்பாக அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே பொறுமையை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாத்துலேயும் கோவப்பட்டுட்டு சத்தம் போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அதோட சொல்யூஷன் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கோவத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சாதிக்கணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத கொடுங்க. அதை விட்டு தானாக நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா பொதுவாகவே இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக தான் இருக்கும். அது பொதுவாகவே ஜாதகத்தில் இருக்கிற விஷயந்தான். ஆனால் முடிஞ்சளவு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் சோம்பேறித்தனத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா எப்போவுமே நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு விரயஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியனோட பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால் வெளிநாடு பயணம் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வேலை இடத்துல ஏதாச்சும் ஒரு இழப்புகள் செலவுகள் ஏற்படலாம். தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஒரு தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வெளியூர் போகிறேன் வெளிநாடு போகிறேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை சரியாக உங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவை பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் சரியாக தான் பேசுகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த உங்கள் மனசில் நீங்களே ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை பேசுங்க. அதை விட்டு தனக்கு தோன்ற எல்லாத்தையுமே பேசுகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான விஷயமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே வராத கடன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த ஒரு தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலுமே ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறதுமே கிடைக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷமும் சரி இந்த ஒரு மாதமும் சரி நீங்கள் ஆசைப்பட்ட நிறையா விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேச்சு வச்சுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசி. மீனராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சூரியனோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால் ஆதாயம் தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்திங்கன்னா மீனராசியருக்கு இந்த ஒரு தை மாதத்தோட பிறப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கலாம், பெரியவர்களோட ஆதரவு கிடைக்கலாம், ஆசீர்வாதம் கிடைக்கலாம், ஆரோக்கியம் சிறக்க போகுது, ஆன்மீகம் மங்கள வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சில விஷயங்களை வச்சுக்கிறது அப்படிங்கிற நல்லது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா செலவு அதிகமாகும் போது அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா செலவு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அதுக்கு இப்போவே பிளான் போட ஆரம்பிங்க. ஸோ காலம் கடந்த பிறகு எந்த ஒரு பிளானையும் போகிறதுனால எந்த விதமான ஒரு நன்மையும் நடக்க போகிறதில்ல. ஆனால் இப்போவே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கரெக்டாக பிளான் போட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டே அப்படி வந்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற நேரத்தில் பல நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் யோசிக்கிறது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எப்போவுமே நல்ல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நல்லது நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லது தான் நடக்கும். அதனால் மற்றவங்களுக்கு எதுவும் தப்பாக நடக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்குதா அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது தான் நடக்கும்.